ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட புதுசாக லான்ச் ஆயிருக்க மாருதி சுசுகி விக்டோரஸ் இருக்கு. இந்த கார்ல நிறைய ஃபீச்சரே கொடுத்துருக்காங்க. இந்த கார்ல இதுதான் டாப் மோஸ்ட் வேரியன்ட் ZXi Plus O. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அன்லாக் அண்ட் பூட் ரிலீஸ் பட்டன்ஸோட வந்துருது. ரிமோட்ல தான் புது ஃபீச்சர். அண்ட் காரோட ஃப்ரண்ட் டிசைனில் உங்களுக்கு மாருதி சுசுகி லோகோ பெருசாக கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு பார்க்கிங் கேமரா, ரேடார், அதுக்கு கீழே உங்களுக்கு ஃபுல் பார்க்கிங் சென்சஸ் வித் டோஹுக்கோட வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்க ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஃபுல்லாக எல்இடி டிஆர்எல்ஸ் அண்ட் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் கீழேயே வந்து உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் டயக்னலாக ஃபேஸ் பண்ண ஃபாக் லாம்ப்ஸும் கிடைக்குது. அண்ட் ஒரு கிராஸ் ஆன ஒரு ஏர் வெண்ட்டும் கிடைக்குது. ஒரு நல்ல ஏரோடைனமிக்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் கிரில் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக் அண்ட் குரோம் ட்ரீட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. பார்க்குறப்போ அது இன்ஃபினிட்டி ஹெட்லாம்ப் மாதிரியே இருக்கும். பட் அது ஃபுல்லாக ஹெட்லாம்ப் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு 17 இன்ச் டுவெல் டோன் அலாய்ஸ் வருது. ஏரோ கைண்ட் ஆஃப் டிசைன்ல தந்திருக்காங்க. இதில் டிஸ்க் பிரேக்கும் இன்க்ளூட் ஆயிருது. சைட் மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர், 360 டிகிரி பார்க்கிங் கேமரா அண்ட் டோர் ஹேண்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ போட்டு அன்லாக் பண்ணுற மாதிரி ரிக்வெஸ்ட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த மிரரில் இன்னொன்று இருக்குது. அதுதான் வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங். இது அடாஸ் லெவல் 2 ஃபீச்சரில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ அடாஸ் வந்து கேமரா மேலே விண்ட்ஷீல்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் ரேடார் வந்து முன்னாடி பம்பர்ஸில் இருக்குது. ஸோ இது லெவல் 2 அடாஸ் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷனலாக இருக்கும். அண்ட் பின்னாடி டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைட் கிளாஸ் அண்ட் மேலே உங்களுக்கு ரூஃப் ரெயில், பேனரோமிக் சன்ரூஃப், ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பார்ட் ஆஃப் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விண்டோ, அதில் வந்து சூப்பரான ஒரு பெரிய வைட் வியூ இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு 17 இன்ச் டுவெல் டோன் அலாய்ஸ், அதாவது 215/60 R17 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் கிடைக்குது. பட் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க இந்த காரில். அண்ட் ரியரில் வந்து உங்களுக்கு ஹை ரியர் மவுண்ட் ஸ்பாய்லர், அதாவது ஹை ரியர் மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. அண்ட் கீழே வைப்பர்ஸ் அண்ட் அதுக்கும் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்குது. அண்ட் இன்ஃபினிட்டி ரியர் டெய்ல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிட் விக்டோரஸ் பேட்ஜிங் வித் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. அண்ட் கீழே உங்களுக்கு ரிவர்ஸ் லைட்டும் வருது, ரிஃப்ளெக்டர்ஸ், பார்க்கிங் சென்சஸ். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் கீழே வந்து உங்களுக்கு 1.5 லிட்டர் இன்ஜினுக்கு எக்ஸாஸ்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் பற்றி இந்த வீடியோ எண்டில் பார்ப்பீங்க. அண்ட் பூட் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலில் ஸ்வைப் கூட பண்ணலாம், இல்லை ரிமோட்டில் ஒன் டேப் கூட பண்ணலாம். ஸ்வைப் பண்ணுறப்போ அது ரொம்ப ஈஸியாக சென்ஸ் ஆகிடுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது இமீடியட்டாக சென்ஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூட் உள்ள உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் டயர் இன்ஃப்ளேட்டர் அடாப்டர் வருது. அண்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ணுற மாதிரி லைட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் ஊஃபர் ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல்ஸ் கிடையாது, டயர் இன்ஃப்ளேட்டர்ஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. அண்ட் வார்னிங் ட்ரையாங்கிள், டூல் கிட்ஸ் எல்லாமே இன்க்ளூடடாக தான் வருது. ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து லிட்டர்ஸ் கணக்கில் அவங்க இன்னும் தரல, பட் ஸ்பேஸ் வைஸ் நல்லா தான் இருக்குது. இவங்க ஸ்பேர் வீல் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஹூக்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து எலக்ட்ரிக் பூட்டுன்றதால உங்களுக்கு பட்டன்ஸும் வருது. ஸோ அது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்ட போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்லோவாக க்ளோஸ் ஆகிக்கும். அண்ட் சைடில் வந்து உங்களுக்கு 45 லிட்டர்ஸ் பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பேசஞ்சர் டோர் உள்ள போகலாம். இந்த டோர் வந்து ஒரு சூப்பர் வைட் ஓப்பனிங் டோர். அண்ட் எஸ், வயசானவங்க ஏறது இறங்குறது ரொம்ப ஈஸி. அண்ட் இங்கே பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, க்ரோம் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது. அண்ட் பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், பாட்டிலோட ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க, அதாவது இன்ஃபினிட்டி பை ஹெர்மன். லெதர் ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, ஒயிட் ஸ்டிச்சஸோட ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது. அண்ட் கேபினுள்ள பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, மிடில் பேசஞ்சருக்கு ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, மாருதி இம்ப்ரூவ்ட். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு சீட் பெல்ட்ஸும் இருக்குது, ஐசோஃபிக்ஸ் எலமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேப்ரிக் சீட்ஸ், லெதர் சீட்ஸ். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பட்டன் இருக்கு. ஓகே, 3 ப்ராப்பர் சீட் பெல்ட்ஸ், 2 ஐசோஃபிக்ஸ் சைல்ட் மவுண்ட் அண்ட் ஆம்ரெஸ்ட்ல வந்து ஒரு ட்வின் கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்டு மெயினாக இது வந்து 60/40 ஃபோல்டபிள் சீட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ்ன்ற விஷயத்துல பூட் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்டெண்டபிள் தான். ஸோ கன்வீனியன்ட்டாக சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துல. டாப் டெதரும் இருக்கு. ஸோ சேஃப்டிக்கு எந்த குறையும் இல்லை. இந்த கார் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அண்ட் கீழே உங்களுக்கு 2 ஏசி வென்ட்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே 2 பேர் சார்ஜ் போட்டுக்க உங்களுக்கு 2 சி டைப் சார்ஜிங் சாக்கெட்ஸ் அண்ட் மொபைல் பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளோட சீட்டிங் கம்ஃபர்ட் பார்க்கலாம். டோர் தட் வந்து சூப்பராக இருக்கு. டோர் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல்ல இருக்கு. ஃபுட் ரூம் நல்லா இருக்கு. தை சப்போர்ட்டும் டீசெண்டாக ஓகே. தை சப்போர்ட் என் கால் ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக தான் இருக்கு. அண்ட் ஹெட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவாக தான் இருக்கு. பட் என்ன விஷயம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இங்கே ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் லைட் இருக்கு. அண்ட் இது வந்து சாஃப்ட் க்ளோசிங் ஹேண்டில்ஸ் அண்ட் ஹூக் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்க பேசஞ்சருக்கு பேசிக்காக என்னென்ன ஃபீச்சர் தரணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேக்சின் ஹோல்டர்ஸ், ஏசி வென்ட்ஸ், சார்ஜிங் சாக்கெட்ஸ், ஆர்ம் ரெஸ்ட், ரீடிங் லேம்ப்ஸ், அப்புறமா டோரில் வந்து சாஃப்ட் ஃபினிஷஸ் லெதர், இது எல்லாமே கவர் பண்ணதால இந்த கார் ரியர் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது. ப்ளஸ் ஒரு ப்ளசன்ட் ஃபீலும் தருது. ஸோ ஃப்ரண்ட் டோரில் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பட்டனும் இருக்குது. அண்ட் இந்த சீட் வந்து ஃபுல்லாக மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி.
ஸோ அந்த பக்கம் இந்த சீட்டுக்கு உங்களுக்கு வென்டிலேஷன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் சைஸ் வந்து யூஸ்வலாக மாருதி கார்ஸில் வர மாதிரி தான் ஒரு மிட் சைஸ் க்ளோ பாக்ஸ் இருக்குது. லைட்டிங் அண்ட் கூலிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடையாது, நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. பட் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் லெதர் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஏசி வென்ட்ஸ் மேலே உங்களுக்கு க்ரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்ஐஸ் ஏர்பேக்ஸோட வருது. ட்வீட்டர்ஸ், பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட், லெதர் ட்ரீட்மெண்ட்ஸ், பவர் விண்டோ கண்ட்ரோல், பாட்டில் ஹோல்டர் அண்ட் கீழே வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி பை ஹர்மன் ஸ்பீக்கர்ஸும் கிடைச்சிது. ஸோ இந்த காரில் டோட்டலாக 8 ஸ்பீக்கர் இருக்குது கைஸ், கடைசியில் சொல்கிறேன் அதெல்லாம். ஸோ நம்ம டிரைவர் சைட் டோருக்கு போயிடலாம். அங்கே தான் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ டிரைவர் சைட்லேருந்து பார்க்கணுன்னு நிறைய பேருக்கு ஆசை. ஸோ பார்க்கலாம். இந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் நாப்ஸ் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பவர் விண்டோ கண்ட்ரோல். டிரைவர் சைடு வந்து உங்களுக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் மிரர்ஸ் இருக்குது. மிச்சம்லாம் வந்து நார்மல் தான். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்ஃபினிட்டி பை ஹர்மன் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் இங்கே தான் வந்து ஃபியூல் லிட் ஓப்பனர் அண்ட் போனட் ஓப்பனர் இருக்குது. மேலே உங்களுக்கு சில பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-வே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட் இருக்குது வித் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன்ஸ் கூட. அண்ட் இந்த சீட் வந்து வென்டிலேஷன் கூட. இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும் அது எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிறதால நீங்கள் ஷார்ட்டான பர்சன் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம் வண்டியை. ஸோ அதில் தான் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் டெட் பெடல், ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக்ஸ் கொடுத்துட்றாங்க. அலுமினியமில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த காரில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பட்டனும் வருது. ஸோ ஹெட்ஸ்அப் பட்டன் வந்து இங்கே ஆன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு மேலே கிளாஸ் மாதிரி ஒன்று வரும். ஸோ அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ஃபீச்சர் தான். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு பூட் ரிலீஸ் பட்டன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், 360 கேமரா, ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப், பார்க்கிங் சென்சர்ஸு, பவர் டோர் ஆஃப், இந்த மாதிரி சில பட்டன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ஹெட்லைட் ரேஞ்ச் அட்ஜஸ்டிங் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பேசிக்காக இருக்கிறது தான். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அதாவது லெவல் 2 ஏடாஸ் மாருதி காரில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. வித் லேன் டிபார்ச்சர், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் இல்லையா. வைப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது, பட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் இது கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ்க்கு மட்டும் சென்சர் இருக்குது, பட் வைப்பர்ஸ்க்கு வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, மேலே வந்து உங்களுக்கு ஆட்டோ டிமிங் மிரர் வந்துடுது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு லைட் வித் மிரர். ஸோ ஓகேவா. ஸோ டிரைவர் சைடு வந்து யூஸ்வலாக டிக்கெட் ஹோல்டர்ஸ் தான் தருவாங்க. அண்ட் அந்த பக்கம் கூட சேமான ஒரு லைட் அண்ட் மிரர் தான் வருது. அண்ட் சென்டரில் உங்களுக்கு சன் கிளாஸ் ஹோல்டர்ஸ் தராங்க. அண்ட் அதுக்கு மேலே உங்களுக்கு 2 ப்ராப்பர் ரீடிங் லேம்ப்ஸும் இருக்குது. அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுற நாப் கூட இருக்குது. ஸோ இந்த நாப்பில் உங்களுக்கு சன்பிளைண்ட், சன்ரூஃப் ரெண்டும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். சன்ரூஃப் வந்து ஒரு 3/4 தான் ஓப்பன் ஆகும். பரவாயில்ல, பட் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஒன்லி அ கிரேட் திங். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வருது. அண்ட் மேலே இருக்க ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எல்லாம் ஏசிக்கு. இந்த காலத்தில் டச் பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கடுப்பாக இருக்குது எல்லா விஷயத்துக்கும். அண்ட் வால்யூம்க்கு ரொட்டேட்டிங் நாபும் இருக்குது. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு 2 C டைப் சார்ஜிங் சாக்கெட்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ன்றதால PRNDM இந்த ஃபீச்சர்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ எம்ல போட்டால் மேனுவல் அது. அண்ட் பார்க்கிங், எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்டு இருக்குது. ஆட்டோ ஹோல்டு வந்து ஏ போர்டில், ஸோ அது ஆட்டோமேட்டிக்கான்னு புரியல. அண்ட் இங்கே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமும் கிடைக்குது, அதாவது 10.1 inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். அண்ட் ஆம்ரெஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரேஜும் கிடைக்குது. கூலிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடையாது, பட் இந்த ஆம்ரெஸ்ட் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் தான், நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேபின் உள்ள வந்து ஏன் உங்களுக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் காட்ட முடியலன்னா டெஸ்டே வண்டி இன்னும் வரல. ஸோ அது வந்த உடனே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காட்டி கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓவராலாக கேபினோவில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த லெதர் ஃபினிஷ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. பியானோ பிளாக் ட்ரீட்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ரிச் ஃபீல் கொடுக்குது. அண்ட் இந்த டீட்டெயிலிங் ஆஃப் ஒர்க்குன்னு வாங்க இல்லையா, அதெல்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. லெதர் ஸ்டேரிங் டச் அண்ட் ஃபீல் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேரிங் வந்து டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ஃபங்க்ஷன்ஸோட வருது. 64 ambient லைட்டோட கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அண்ட் டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் சிஸ்டமும் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ டைரெக்டாக பானட் கீழே என்ன மாதிரி இன்ஜின் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த காரில் வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அதாவது பாரத் என்கேப் அண்ட் குளோபல் என்கேப் ரெண்டுமே டிசைட் பண்ணி, அதாவது 2 பேரும் செப்பரேட்டாக டெஸ்ட் பண்ணி 5 ஸ்டார்ன்னு ரிசல்ட்ஸ் விட்டுருக்காங்க. அண்ட் இந்த பானட் தூக்குறப்ப தெரியும் அது ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் எதுக்கு அவ்வளோ சேஃப்டி இருக்குன்னு. ஏன்னா செம்ம ஹெவியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு சவுண்ட் டேம்பிங்கும் கிடச்சிருக்கு. 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இது கூட உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட் ஃபீச்சரும் கிடைக்குது. இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு 101 bhp ஆஃப் பவர் அண்ட் 136 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் பவர் கொடுக்குது. ஸோ இது கூட உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைப்ரிட் வரதால உங்களுக்கு 21 km/L மைலேஜும் தருது. ஸ்மார்ட் ஹைப்ரிட் வந்து உங்கள் மைலேஜை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இந்த ஸ்லோ மூவிங் டிராஃபிக்
இல்லைனா வந்து உங்கள் ஸ்டார்டிங் ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஏன்னா அந்த டைமில் உங்கள் கார் பேட்டரியில் ரன் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஃபியூல் ரெக்குயர்மெண்ட் அவ்வளோ தேவைப்படாது. ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர் இந்த வண்டியில். இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் கர்வ்ஸ்லலாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் ரெடியூஸ் ஆகிற மாதிரி ஃபீச்சர், அப்புறம் லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், அப்புறம் ஹை பீம் அசிஸ்ட் இருக்கு, ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இருக்கு, ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட், ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்லாம் உங்களுக்கு ஏடாஸ் லெவல் 2ல இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. அது சொல்லிட்டே போகலாம். இஎஸ்பி, ஏபிடி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டெசன்ட், இந்த மாதிரிலாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து நம்மளுக்கு கல்யாணி மோட்டார்ஸ் ஹென்னூர் பிரான்ச்லேருந்து தான் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வண்டி வாங்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு மாருதி விக்டோரியஸ் இந்த கார் இருந்தால் பார்க்கணுன்னு ஒரு ஐடியா இருந்தால் இந்த ஷோரூம் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க சர்வீஸ் உங்களுக்கு நிஜமாலே இஷ்டம் ஆகும். அண்ட் இங்கே வந்து ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் பிஃபோர் சேல்ஸ் ரெண்டுமே சர்வீஸ் நல்லாயிருக்கு. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த காரில் ஏகப்பட்ட டெக் ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ காரை ஆன் பண்ணாமல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் கார் வந்த உடனே உங்களுக்கு எல்லா ஃபீச்சரும் கவர் பண்ண பார்க்குறேன், அந்த டெக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ கடைசி இருக்க பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன இந்த காரில் இஷ்டம் ஆச்சுன்னு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் வரேன். So until then, thank you so much for watching. Goodbye.